بسم الله الرحمن الرحيم. அன்பிக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே தன்னுடைய அடியார்கள் அவனை நினைவு கூற வேண்டும், புகழ வேண்டும், இரவிலும் பகலிலும் காலையிலும் மாலையிலும் அவனை நினைவு கூடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறான். அதை குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹுடைய அடியார்கள் அல்லாஹை எப்போதும் நினைவு கூறுவார்கள். மனிதர்கள் மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் அல்லாஹை நினைவு கூறக்கூடியதாக இருக்கிறது. மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் எந்நேரமும் அல்லாஹை நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹை புகழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹை பெருமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு அருட்படைகளாக வழங்கி இருக்கிறானோ அதற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால் ஏராளமான நலன்களை நாம் இந்த உலக வாழ்க்கையிலே பெறுவோம். மறுமையிலும் நாம் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்போம். அன்பிக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முறை என்பது இயற்கையான முறைக்கு மாற்றமாக மனிதன் அமைச்சிருக்கிறான். எல்லாமே வேறுபட்டு இருக்கிறது. நம்முடைய கலாச்சாரம் மாறி இருக்கிறது, நம்முடைய பழக்கம் மாறி இருக்கிறது, நடவடிக்கை மாறி இருக்கிறது, குணங்கள் மாறி இருக்கிறது, நாகரீகம் மாறி இருக்கிறது. மாற்றத்தின் பக்கம் சென்றதின் காரணமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பலன் என்று பார்த்தால் எந்த பலனும் இல்லை. மாறாக அனைவரும் ஒரு விதமான அழுத்தத்திலும் ஒரு விதமான சோர்விலும் பிரச்சனையிலும் சிக்கிக்கொள்ளக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றோம். குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி, வியாபார ரீதியாக இருந்தாலும் சரி, ஏன் கல்வி ரீதியாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்றைக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கிறது, அவர்களுக்கு மன அழுத்தம் இருக்கிறது, படிக்கக்கூடிய இடத்தில் மன அழுத்தம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தை நாம் அடைந்து விட்டோம். அன்பிக்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹை வணங்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியம், இது போன்ற எல்லா அழுத்தங்களில் இருந்தும் வெளிவரக்கூடிய இலகுவான வழியை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். பல வழிகளில் ஒன்று அல்லாஹை நாம் நினைவு கூறுவது. அலா பிஸிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹை நினைவு கூறுவதன் மூலமாகத்தான் உள்ளம் அமைதி பெறுகிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். எல்லா பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போதும் அல்லாஹை நாம் நினைவு கூற வேண்டும். நெருக்கடிகள் ஏற்படுகின்ற போது அல்லாஹை நாம் நினைவு கூற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார், இதா அஸாபத்ஹு முஸீபா قالوا இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு முஸீபா, ஒரு நெருக்கடி, ஒரு சோதனை, கஷ்டம், பிரச்சனைகள் ஏற்பட்டால் அவர்கள் அல்லாஹை சார்ந்தவர்கள், நாம் அல்லாஹ்விடமே நாம் திரும்பி செல்லக்கூடியவர்கள் என்று சொல்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களுடைய நிலையை பற்றி சொல்லி காட்டுகிறார். அதனாலதான் நாம இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறுகிறோம். ஆனால் இது எப்போதெல்லாம் சொல்ல வேண்டியது? எப்பெல்லாம் நமக்கு பிரச்சனை வருகிறதோ, எப்பெல்லாம் நெருக்கடிகள் இருக்கிறதோ, எப்பெல்லாம் கஷ்டங்கள் இருக்கிறதோ, எல்லா நேரத்திலும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தையை குறிப்பிட்ட மரணத்துக்காக என்று நாம் ஒதுக்கிவிட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதா அஸாபத்துஹு முஸீபா, ஒரு முஸீபா வந்தால் இவர்கள் இப்படி சொல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே தவிர மரணத்தை நினைவு கூறுகின்ற போது இப்படி சொல்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லல. எனவே எல்லா நேரத்திலும் அல்லாஹை சார்ந்தவர்களாக நான் இருக்கிறேன் என்று நினைக்கின்ற போது ஒரு மன நிம்மதி, மன அமைதி நமக்கு ஏற்படும்.
அல்லாஹ்விடத்தில் தான் இதுக்கான தீர்வு இருக்கிறது என்று தேடக்கூடியவர்களாக நாம் இருப்போம். இறை தூதர்கள் அவர்கள் கஷ்டமடைகின்ற போது, நெருக்கடிகள் ஏற்படுகின்ற போது அவர்கள் அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்திலிருந்து அவர் அப்படியே தப்பித்து செல்கிறார். ஃபிரௌன் கிட்ட இருந்து தப்பிச்சு போறார். அவர் தூதராக அல்லாஹ் அவரை ஆக்குவதற்கு முன்பாக அவரை நான் தூதர் என்று அவர் தெரிந்து கொள்வதற்கு முன்னதாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை மிஸ்ர்ல இருந்து, எகிப்தில இருந்து அவரை வெளியேற வைக்கின்றார். எங்கே செல்கிறார்? மத்தியன் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு செல்கிறார். அங்கே சென்று அங்கே அவருக்கு ஆதரவாக யாரும் இல்லை, தெரிந்தவர்கள் யாரும் இல்லை, உறவினர்கள் யாரும் இல்லை. அந்த இடத்திலே அவர் மரத்துக்கு அடியிலே அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அல்லாஹ்விடத்திலே கோரிக்கையை வைக்கிறார். என்னுடைய தேவை என்ன என்பது அல்லாஹ் அறிந்திருக்கிறான். எனவே அந்த உணர்வோடு அல்லாஹ்விடத்திலே முறையிடக்கூடியவராக இருந்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஏற்பாடை செய்தார். அதன் மூலமாக ஒரு துணையை அல்லாஹ் தந்தார். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய இரு மகள் தண்ணீரை எடுப்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். அதை அவர் பார்க்கிறார். இந்த வரலாறு நாம் தெரிந்திருக்கிறோம். பிறகு அவரிடத்திலே செல்கிறார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார், 10 ஆண்டுகள் எனக்கு நீங்கள் வேலை செய்ய வேண்டும், அதற்கு பிறகு என்னுடைய இரு மகள்களில் ஒருவரை திருமணம் செய்து நீங்கள் செய்து கொள்ளலாம் என்று சொல்றார். அதிலிருந்து அவருடைய ஒரு வாழ்க்கை மாறுகிறது. அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு மீண்டும் திரும்பி வருகின்ற போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை அழைத்து பேசுகின்றான். மீண்டும் ஃபிரௌன் இடத்திலே சென்று அவர் இறை தூதர் என்பதை அறிவித்து அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு பொறுப்பையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகிறார். அப்ப இது போன்ற எல்லா நெருக்கடிகளிலும் இறை தூதர்களும் அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். நாமும் அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக மாறுகிறோம். எப்போ? கொஞ்சம் தொழுகையும் இறை நம்பிக்கையும் நமக்கு இருக்குமே ஆனால் நாம் பிரச்சனை வரும்போதுதான் பள்ளியில அதிகமாக இருக்கும். இப்படி ஒரு வகை. இன்னும் சில நெருக்கடிகள் ஏற்பட்டு விட்டால் பள்ளியோடவே தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், எப்போது பார்த்தாலும் பள்ளி தாவா பயான் என்றெல்லாம் செல்வதினால் என்னுடைய பிரச்சனை முடிகிறதில்லை, பொருளாதார நெருக்கடிகள் இருக்கிறது, எனவே அதை தேடி சென்று விடலாம் என்று பள்ளியை விட்டு செல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள். இஸ்லாமிய பணிகளை விட்டு தன்னை விடுவித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படி ஒரு வகை. அப்போ ஒரு மனிதன் அவனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் கஷ்டங்களும் இருக்கின்ற போது அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. அதல்லாத வேறு எந்த விதத்திலும் நமக்கு மன நிம்மதி என்பது கிடைக்காது. மதுவிலோ அல்லது வேறு விஷயங்களிலோ நம்முடைய கவனத்தை செலுத்துவோமே ஆனால் அதன் மூலமாக மன நிம்மதி என்பது நமக்கு நிச்சயமாக கிடைக்காது. அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் தான் இருக்கிறது, அல்லாஹ்வை நெருங்குவதில் தான் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சராசரியாக ஒரு முஸ்லிமை இது போன்ற ஒரு சிக்கல் இல்லாமல் மன நிம்மதியை அடையக்கூடியவனாகவே அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். அதனாலதான் சொல்றான், தினந்தோறும் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக قبل طلوع الشمس وقبل غروبها. சூரியன் உதிக்கும் முன்பும் சூரியன் மறைவதற்கு முன்பும் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அதே போன்று வமின் ஆனா இல்லை, இரவுடைய நேரத்துல ஒரு பகுதியில் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். வஸப்பிஹ் அத்ராஃபன் நஹார் லஅல்லக தர்தா. பகலுடைய சில நேரங்களிலும் நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், நீங்கள் பொருத்தம் பெறலாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய பொருத்தம் எதுல இருக்கிறது? அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் இருக்கிறது, அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதிலே இருக்கிறது, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதிலே இருக்கிறது, அல்லாஹ்வை புகழ்வதிலே இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், வذ்குர் இஸ்ம ரப்பிக் புக்ரத்தன் வ அஸீலா. காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வுடைய பெயரை நீங்கள் நினைவு கூறுங்கள், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்படி ஏராளமான வசனங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய சிறப்புகளை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நாம் அனைவருமே
அறிந்திருக்கக்கூடிய ஒரு வசனம். இன்னும் சொல்ல போனால் சிலர்கள் சொல்வார்கள், எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். சிலர்களுடைய அந்த கிராத்தை கேட்டு அப்படியே அதே மெத்தட்ல ஓதக்கூடியவர்கள் நம்மில் பலர்களும் இருப்பார்கள். என்ன வசனம்? இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் முஃமினீன வல் முஃமினாத் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்தடுத்து முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும், முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும், நோன்பு நோக்கக்கூடிய ஆண்களும் நோன்பு நோக்கக்கூடிய பெண்களும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் இல்லையா? அந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வஸ்ஸாகிரீன அல்லாஹ கஸீரா வஸ்ஸாகிராத். அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறக்கூடிய ஆண்களும் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறக்கூடிய பெண்களுக்கும் அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அஸீமா, மன்னிப்பும் மகத்தான கூலியையும் நாம் தயாரித்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். எனவே அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை நினைவு கூறுவதினால் அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்கிறான். அல்லாஹ்வை நினைவு கூறுவதினால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். அல்லாஹ்வை நாம் நினைவு கூறுவதினால் நாளை மறுமையில அதற்கான சிறப்பான அந்தஸ்தை, சிறந்த ஒரு கூலியை அல்லாஹ் நமக்கு வழங்குகிறான் என்பதை இந்த வசனங்களின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான முறையில அல்லாஹ்வை நினைவு கூர்ந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மஸலுல் லதி யذ்குரு ரப்பஹ் வல்லதி லா யذ்குரு ரப்பஹ். அல்லாஹ்வை, தன்னுடைய ரப்பை நினைவு கூறக்கூடியவனுடைய உதாரணம், தன்னுடைய ரப்பை நினைவு கூறாதவனுடைய உதாரணம். இன்றைக்கு எத்தனையோ சிந்தனைகள் நமக்கு இருக்கிறது. காலையில எந்திரிச்ச உடனே என்னென்னவோ நினைக்கிறோம். நம்முடைய வேலைகளை நினைக்கிறோம், கடந்து நாம் முடித்து விட்ட வேலையை நினைக்கிறோம், இன்னாரை சந்திக்க வேண்டும் என்று நினைவு கூறுகிறோம். இப்படி பலவிதமான சிந்தனைகள் நமக்கு காலையில் எழுகின்ற போதே நமக்கு ஏற்படுகிறது. ஒவ்வொரு நேரமும் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். ரப்பை தவிர்த்து எல்லா சிந்தனைகளும் நமக்கு இருக்கிறது. இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தன்னுடைய ரப்பை நினைவு கூறக்கூடிய ஒருவனுடைய உதாரணம், ரப்பை நினைவு கூறாதவனுடைய உதாரணம் எப்படி என்று சொன்னால், கமஸலில் ஹய்யி வல் மய்யித். உயிரோடு இருக்கக்கூடியவனுடைய உதாரணம் எப்படியோ, மௌத்தானவருடைய உதாரணம் என்னவோ அதுதான் என்று சொல்லிக்கிறார்கள். அப்படின்னா என்ன? அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவன் உயிரோடு இருக்கக்கூடியவன், அல்லாஹ்வை நினைவு கூறாமல் இருக்கக்கூடியவன் மையத்துக்கு சமமானவன். அவனுக்கு ரூஹ் இருக்கிறது, இறை நினைவில்லை என்று சொன்னால் அவன் மௌத்துக்கு சமம், மையத்துக்கு சமமானவனாக இருக்கிறான் என்பதை இந்த செய்தியிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை நாம் அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலாயிகாவை பற்றி கூறுகிறான், மலக்குகளுடைய தன்மைகளை பற்றி பேசுகிறான். மலக்குகளிடத்திலே மனிதனை உருவாக்குகிறேன் என்று சொல்கின்ற போது அவர்கள் முன்வைத்த கருத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இது நாம பல நேரங்கள்ல அறிந்திருக்கக்கூடிய ஒரு வசனம் தான். அதுல அவர்கள் என்ன சொன்னார்கள்? மலாயிகா என்ன சொன்னாங்க? வநஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக். அல்லாஹ் இருக்கின்றோம், உன்னை நாங்கள் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த இடி இடிக்கின்ற போது, அந்த சத்தம் கேட்கின்ற போது நாம சொல்ல வேண்டிய துஆ என்ன? யுஸப்பிஹு ரஅது பிஹம்திஹி வல் மலாயிகத்து மின் ஹீஃபதிஹி. யுஸப்பிஹு ரஅத், ரஅத் என்று சொன்னால் இடி. இடி அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது, பிஹம்திஹி அவருடைய புகழை கொண்டு அவனை தஸ்பீஹ் செய்யக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், وَيُسَبِّحُ الرَّعْدُ بِحَمْدِهِ وَالْمَلَائِكَةُ مِنْ خِيفَتِهِ. சூரா அர்-ரஅத், அல்லாஹ் இந்த அத்தியாயத்துடைய பெயரை அப்படி ஆக்கியிருக்கிறார், அர்-ரஅத். இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், இடி அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை படைப்புகளும் அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றன. மனிதனோ அல்லாஹ்வை நினைவு கூறாமல் வேறு சிந்தனையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே செல்கிறான். அப்படி என்றால் நமக்கு என்ன கிடைக்கும்? முன்பு நான் சொன்னதை போன்று பிரச்சனைகளும் கஷ்டங்களும், ஒரு விடிவு இல்லாமல் எந்த திசையில போகணும்னு தெரியாம மனிதனுடைய வாழ்க்கை வெறுத்து நிம்மதியற்றவனாக மன அழுத்தத்திலே இருந்து எந்த ஒரு இன்பத்தையும் அடையாதவனாகவும், அதே நேரத்தில் அடுத்தவர்களுக்கு பிரச்சனைகளை தரக்கூடியவனாகவும் இந்த மனிதன் மாறிவிடுவான். அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்.
முதல் அத்தியாயமே சூரா அல் ஃபாத்திஹா. இந்த சூரா அல் ஃபாத்திஹாவுக்கு இன்னொரு பேர் இருக்கு, சூரத்துல் ஹம்து என்று. பல பெயர்கள் இருக்கிறது சூரா ஃபாத்திஹாவுக்கு. அதுல ஒன்று சூரத்துல் ஹம்து. இந்த ஹம்து என அல்லாஹ்வை புகழ்கிறோம். சூரத்துல் ஃபாத்திஹாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையுடைய ஒரு ருக்குனாக சொன்னார்கள். யார் சூரா ஃபாத்திஹாவை ஓதவில்லையோ அவனுக்கு தொழுகை இல்லை என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இந்த சூராவுக்கு இருக்கிறது. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வை நாம் புகழ்கிறோம், அல்லாஹ்வோடு நாம் பேசுகிறோம். ஒரு அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னால் உடனே அல்லாஹ் பதில் தருகிறான், என்னுடைய அடியான் என்னை புகழ்கிறான், என்னுடைய அடியான் என்னை புகழ்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தோஷப்படுகிறான், சொல்லி காட்டுகிறான். எனவே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒவ்வொரு தொழுகையிலுமே நாம் ஓதுகின்றோம். அல்லாஹ்வை நாம் புகழும் போதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். நபிமார்கள் அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்ற போது அவர் துஆ செய்கிறார், எனக்கு வயது முதிர்ந்த அந்த பருவத்தில் இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழக்கூடியவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே போன்று அல்லாஹ் கூறுகிறான், இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபா வலம் யகு மினல் முஷ்ரிகீன் ஷாக்கிரன் லிஅன்உமிஹி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஷ்ரிக்காக அவர் இருந்ததில்லை, அவர் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தன்மையை பற்றி சொல்லி காட்டுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி கூறுகின்ற போது வகால மூசா இன் தக்ஃபுரு அன்தும் வமன் ஃபில் அர்லி ஜமீஅன் ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் ஹமீத். நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் நீங்கள் மாறு செய்யக்கூடியவர்களாக இருந்தால், நீங்கள் நன்றி கெட்டவர்களாக நீங்கள் இருந்தால், நீங்களும் உங்களுக்கு முன்பு இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் இருந்தாலும் கூட அல்லாஹ்வுக்கு என்ன இல்லை, எந்த குறையும் இல்லை, எல்லா பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இன்னல்லாஹ லகனியுன் ஹமீத், அவன் தேவையற்றவனாகவும் அதே நேரத்தில் அவன் புகழுக்குரியவனாகவும் இருக்கிறான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள். இதெல்லாம் ஏன் இந்த வசனங்கள் இருக்கு? இந்த வசனங்களை கேட்பதன் மூலமாக நாம் எதை அறிந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை எண்ணி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள் என்பதை தன்னுடைய சமூகத்துக்கு சொல்லி இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துகள் என்ன என்பதை எண்ணி அதற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதே நேரத்தில் நாம் நன்றி கெட்டவர்களாக இருந்தால் அதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அல்லாஹ்வுக்கு எந்த குறையும் ஏற்படக்கூடியது இல்லை. நாம் புகழ்வதினால் அல்லாஹ்வுக்கு புகழ் உயர்வதும் இல்லை, புகழாமல் இருப்பதினால் அல்லாஹ்வுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. எல்லா பாதிப்புகளும் அடியார்களாக இருக்கக்கூடிய நமக்கு தான் என்பதை நாம் புரிந்து கொண்டு அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பஅத். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்வது என்பது ஒரு மனிதன் அவசியமாக அன்றாட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒன்று. அல்லாஹ்வை மறந்தவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நினைவு கூறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது தொழுகின்ற போது ருக்குவிலிருந்து எழுகின்ற போது நாம சொல்லக்கூடியது என்ன? சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதஹு. யார் அல்லாஹ்வை புகழ்ந்தாரோ அந்த புகழ்ச்சியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டு விட்டான் என்று சொல்றதுதான்
நாம் ருக்குவில் இருந்து எழுகின்ற போது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லுவோம். அப்ப அங்க நாம தொழுகையிலும் அல்லாஹை புகழ்கிறோம். புகழ்வதை அல்லாஹ் கேட்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அப்படி நீங்கள் கேட்டால் இமாம் சொன்ன ஃபகூலு ரப்பனா வலக்கல் ஹம்த், எங்களுடைய ரப்பே உனக்குத்தான் எல்லா புகழும் என்று சொல்லுங்கள். இதெல்லாம் சும்மா வார்த்தைகளா தொழுகையில சொல்லிட்டு போறது? நாம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதும், ருகூவில் இருக்கின்ற போது சுப்ஹான ரப்பியல் அஸீம் சொல்வதும், சமி அல்லாஹு லிமன் ஹமித ரப்பனா லக்கல் ஹம்த் அல்லது ரப்பனா வலக்கல் ஹம்த் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹ் என்றெல்லாம் சொல்றோமே, இதெல்லாம் சும்மா வார்த்தைகளா? இதெல்லாம் உணர்வு பூர்வமாக சொல்ல வேண்டியவைகள், புரிந்து சொல்ல வேண்டியவைகள், சரியாக திருத்தமாக சொல்ல வேண்டியவைகள். இவையெல்லாம் அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய வார்த்தைகள். நாம ஏதோ ஒரு வாக்கில் அந்த வார்த்தைகளை எல்லாம் உச்சரித்து செல்கிறோமே தவிர உணர்வு பூர்வமாக அதை நாம சொல்லக்கூடியவர்களாக இல்லை. இப்ப பாருங்க, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, அல்லாஹ் கேட்கிறான். யார் அல்லாஹ்வை புகழ்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் கேட்கிறான் என்று சொன்ன உடனே ரப்பனா லக்கல் ஹம்து, உனக்குத்தான் எல்லா புகழும் என்று உடனே சரணடைந்து சொல்லக்கூடிய ஒரு விதத்தில் இந்த வார்த்தை அமைந்திருக்கிறது. அப்படின்னா அல்லாஹுக்கு எந்த அளவுக்கு புகழ்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மகிமைப்படுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், ஃபலில்லாஹில் ஹம்து ரப்பிஸ் ஸமாவாத்தி வ ரப்பில் அர்லி வ ரப்பில் ஆலமீன். ஹம்து யாருக்கு தெரியுமா? புகழ் யாருக்கு தெரியுமா? இன்றைக்கு யாரையெல்லாமோ நாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு யாரு உபகாரம் செய்கிறார்களோ அவர்களை எல்லாம் மறப்பதே இல்லை. சொல்லுவோம், நான் வாழ்க்கைக்கும் உங்களை நான் மறக்க மாட்டேன், நீங்க செய்த உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன், உங்களுடைய அன்பை நான் மறக்க மாட்டேன், விரும்பக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து உன்னுடைய அன்பை நான் மறக்க மாட்டேன், மனைவியை பார்த்து மறக்கவே மாட்டேன், கணவனை பார்த்து மறக்க மாட்டேன், எல்லாம் சொல்றோம். ஆனா அல்லாஹை மறந்து விடுகிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை நாம் புகழ்கிறோம்? எல்லாவற்றையும் நமக்காக பார்த்து பார்த்து உருவாக்கி இருக்கக்கூடியவன். நம்முடைய உடல் அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், அந்த உறுப்புகள் எப்படி செயல்பட வேண்டும், அந்த உறுப்புகள் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் துல்லியமாக நுட்பமாக அழகான விதத்தில் அமைத்தவன் அல்லாஹ். அந்த அல்லாஹுக்கு எப்படி நாம நன்றி செலுத்துகிறோம்? கண் பார்வை குறைகின்ற போதுதான் அந்த கண்ணுடைய அந்த அந்தஸ்து நமக்கு தெரிகிறது. சுவாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருகின்ற போதுதான் நம்முடைய சுவாசம் எவ்வளவு முக்கியம் என்று தெரிகிறது, இந்த காற்றுடைய முக்கியத்துவம் தெரிகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலவசமாகவே எல்லாவற்றையும் தருகிறான். இலவசமாக அல்லாஹ் நமக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறான். நாம் பார்க்கக்கூடிய பார்வை, கேட்கக்கூடிய திறன், நுகரக்கூடிய தன்மை, பேசக்கூடிய தன்மை, ருசிக்கக்கூடிய தன்மை, வலுவாக பிடிக்கக்கூடிய கரங்கள், நடக்கக்கூடிய கால்கள், இது மட்டுமல்ல, நம்முடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் சீரான அமைப்பிலே அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதெல்லாம் ஏற்படுத்தி தந்தவன் அல்லாஹ். அந்த அல்லாஹுக்கு நாம எவ்வளவு நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். நமக்கு ஒரு பிரச்சனை, மருத்துவரிடத்திலே செல்கிறோம், அந்த மருத்துவர் குணப்படுத்தி விட்டால் அவர் அவ்வளவு புகழ்றோம், அவரை ரெக்கமெண்ட் பண்றோம், இன்னும் டாக்டர் கிட்ட போங்க, அடுத்தவர்களுக்கு சொல்கிறோம், எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு, சரி பண்ணிட்டார், சரி பண்ணிட்டார், அல்லாஹ் அக்பர், அவரா சரி பண்ணார், ஷிஃபா செஞ்ச ஷிஃபா கொடுத்தது யாரு? அல்லாஹ். ஆனா நம்ம சொல்லுவோம், டாக்டர் சரி பண்ணிட்டாரு, அங்கே போங்க. இது என்ன? அவர் மீது இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு, அவர் எனக்கு உபகாரம் செய்து விட்டார், அவருக்கு நான் நன்றியுடையவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவரிடத்துல நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புறோம். இப்படி ஒவ்வொன்றும், ஒவ்வொரு உதவிகளும் நாம் அடுத்தவர்கள் செய்கின்ற போது அதை நாம் கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு நாம் நன்றியுடையவர்களாக மாறுகிறோம். ஆனால் ரப்புக்கு எந்த அளவுக்கு நன்றியுடையவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதான் கூறுகிறான், வலில்லாஹில் ஹம்து. ஹம்து யாருக்கு தெரியுமா? புகழ் யாருக்கு தெரியுமா? அல்லாஹ்வுக்கு தான். அவன் மட்டும்தான் அந்த புகழ்ச்சிக்கெல்லாம் சொந்தக்காரனாக இருக்கிறான். புகழ்வதற்கு எல்லா விதமான தகுதி இருக்கக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். அவனை தவிர்த்து வேறு யாருக்கும் அந்த தகுதி கிடையாது. அவன்தான் ரப்பிஸ் ஸமாவாத்
வானங்களுடைய ரப்பாக இருக்கிறான், பூமியுடைய ரப்பாக இருக்கிறான். ரப்பில் ஆலமீன், ரப்பில் ஆலமீன், அகிலத்துடைய ரப்பாக அவன் தான் இருக்கிறான். வலஹுல் கிப்ரியாஉ ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களிலும் பூமியிலும் பெருமை என்பது யாருக்கு இருக்கிறது? அல்லாஹ்வுக்கு தான் இருக்கிறது. அவன்தான் பெருமைப்படுத்த தகுதியானவனாக இருக்கின்றான். வஹுவல் அஸீஸுல் ஹகீம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அல்லாஹ் கூறுகிறான், வ இன் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி, அல்லாஹ்வுடைய புகழை துதிக்கக்கூடியவராக இருக்கிறது, எல்லா படைப்புகளும் இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். எனவே இந்த வசனங்கள்ல எத்தனையோ வசனங்கள் இருக்கிறது அல்லாஹ்வை புகழ்வதும் அல்லாஹ்வை புகழ்வதை தூண்டக்கூடியமாக பல வசனங்கள் இருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் அறிந்திருந்தாலும் அதை நாம் செய்யக்கூடியவர்களாக இல்லை. எனவே அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது அல்லாஹ்வுக்கு நாம் நன்றியுடையவர்களாகவும் அல்லாஹ்வை சார்ந்தவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்பதை தான். எனவே அது போன்ற ஒரு நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக நமக்கு நன்மைகள் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக சொர்க்கத்திலே பேரித்தம் மரங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நட்டி வைக்கின்றான். ஒருவர் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி, அங்கே ஹம்த் என்ற வார்த்தை இருக்கு, என்று ஒருவர் சொன்னால் அவருக்காக சொர்க்கத்திலே ஒரு பேரித்த மரம், அதாவது பேரித்த கன்று அங்கே நட்டி வைக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இதுபோன்று திக்ருகளை நாம் அன்றாடம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, மன் கால சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி ஃபில் யௌம் 100 மர்ரா, ஒரு நாளில் யார் 100 முறை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று கூறுகிறாரோ அவருடைய خطت خطاياه وان كان مثل زيد البحر, அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது, கடல் நுரை அளவுக்கு இருந்தாலும் மன்னிக்கப்படுகிறது. ஒரு நாள்ல எவ்வளவு சொல்லணும்? 100 முறை சொல்ல வேண்டும். 100 முறை சொல்வது என்பது பெரிய ஒரு விஷயம் அல்ல. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று 100 முறை ஒருவர் கூறினால் அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. இது போன்று அல்லாஹ்வை நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கின்ற போது நன்மைகளும் பாவங்கள் அழிக்கப்படுவதும் மன நிம்மதி கிடைப்பதும் சொர்க்கத்திலே அந்தஸ்து கிடைப்பதும் நமக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய நெருக்கமும் நமக்கு கிடைக்கின்றது. அல்லாஹ்வுடைய நெருக்கம் என்பது சாதாரணமானதல்ல. அல்லாஹ்வோடு நாம் நெருங்கிவிட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அடியானாக நாம் மாறிவிடுகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மன்னிப்பும் அவனுடைய சொர்க்கமும் நமக்காக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் நாம் அல்லாஹ்வை நெருங்குவதற்காக அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரொம்ப அதிகமா கஷ்டமான வார்த்தைகள் எல்லாம் இல்லை, லேசான வார்த்தைகள். அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப கஷ்டமான வார்த்தைகளே கிடையாது. இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மன நிறைவும் மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையும் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவானாக. இந்த உலகத்திலும் நமக்கு நல்ல அந்தஸ்தையும் நாளை மறுமையிலும் அல்லாஹ் நமக்கு அந்தஸ்தை வழங்கி சாலிஹான அடியார்களோடு நபிமார்களோடு நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே ஒன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்பினை நம் அனைவர்களுக்கும் அனைவருடைய குடும்பத்தாருக்கும் தந்து அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.